குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் 5 எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி லீவ்னால் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி செய்யலான்னு தான் யோசிக்கிறேன். என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி புதினா ரைஸ் தான் நான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தேவையான பச்சை மிளகு 4 எடுத்துக்கிறேன். ஏன்னா இதோட காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பச்சை மிளகு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறம் மல்லித்தலை 3மே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா மல்லி எவ்வளோ சேர்த்தணுன்னா அது நம்ம எடுக்கிற ரைஸை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா குக்கரில் தான் நான் இன்றைக்கி குக்கிங் பண்ண போகிறேன். ஏன்னா குக்கரில் பண்ணும்போது 2 விசில் விட்டாவே கரெக்டான அளவில் அது ரொம்ப குக்காகி வரும். சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் அதுக்கப்புறமா நல்லா எண்ணெயும் ஹீட் ஆகி வரும்போது ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வெஜிடபிள்ஸ் இதில் ஆப்ஷனல் தான். நான் ஏன் சேர்த்துருக்கேன்னா இந்த கேப்பில் குழந்தையோ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால தான் சேர்த்துருக்கேன். வெஜிடபிள் சேர்த்தாமே நம்ம செய்யலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக நல்லா வதக்கி எடுத்துருங்க. இது நல்லா வணங்கி வரும்போது இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லையே அது சேர்த்துக்குங்க. நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே ஸ்டாக் பண்ணியிருப்பேன். ஒரு 1 வீக்குக்குள்ளது நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அப்பப்போ அவசரத்துக்கு கிரைண்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால். அது நல்லா வதங்கி வரும்போது ஒரு மீடியமான சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்தாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் காலிஃப்ளவரும் காளானும் இருந்ததுங்க, அதுவும் கூட நான் இதில் சேர்த்துருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, வெஜிடபிள் ஆப்ஷனல் தான். மின் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் குட்டி சாப்பிட்ணுங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா நம்ம ஆயிலில் குக்காகி வரும்போது நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மின்டோட பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மின் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக எண்ணெயில் வதங்க வேண்டாம். ஏன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் அது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா மட்டும்தான் இதில் பவுட்ரு நான் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே சாப்பாட்டு ரைஸில் தான் மின் ரைஸ் செய்கிறேன். அதனால் 1க்கு 2 அளவில் தான் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பஸ்மதி ரைஸில் வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த ரைஸில் செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு சேர்ந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸாக்டாக ஒரு க்ரீன் கலராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கலர் வேணும்னா நம்ம அந்த புதினா பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஆயிலில் போட்டு வணக்கக்கூடாது. அது வணங்கும்போது வேறு கலராக மாறிடும். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்துடுச்சு. நம்ம ஆல்ரெடி கழுகி வடித்து வச்சுருக்கிற ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து விட்டுருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா இதில் நான் ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறேன். மசாலா எதுவுமே ஜாஸ்தியாக இல்லை. நீங்கள் சாதாரண டைமில் கூட இது இடையில வீக்லி ஒரு 2 எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். இதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. இது குழந்தைகளுக்கும் கூட நம்ம சாப்பிட கொடுக்கலாங்க. ஹெல்த்தியானது தான், பயப்பட வேண்டியதில்லை. சாலட் செஞ்சாச்சுங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு இருக்குது இல்லையா, பெரிய பவுட்ரு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவரும் சரி, காளானும் சரி, இதெல்லாம் வறுக்கும்போது உங்களுக்கு கல்லில் நம்ம போட்டு எடுக்கும்போது ஒட்டுதுன்னா நீங்கள் ஒரே ஒரு ட்ரிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அதில் வினிகரை சேர்த்து இலக்கிக்கோங்க. இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. அதுவும் இல்லைன்னா மஸ்ட்டாக ஒரு எக்கு கண்டிப்பாக அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த காலிஃப்ளவர் சில்லி எல்லாமே, நம்ம சில்லியாக இருந்தாலும் சரி, காலிஃப்ளவர் சில்லியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த பேனில் ஒட்டாமல் வரும். சரிங்களா? நம்ம எக்கும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மசாலா கம்மியானதுனால கொஞ்சம் சில்லி பவுடரும் கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. குழந்தைங்கனால ரொம்ப ஸ்பைசஸ் தேவையில்லை. அதனால கொஞ்சம் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் இந்த மசாலா கூட சிலர் ரைஸ் ஃப்ளோரெல்லாம் சேர்த்துவாங்க. நான் அந்த மாதிரி எதுவும் சேர்த்த மாட்டேங்க. அந்த கடையில் வாங்குறேன்ல அந்த பவுட்ரு மட்டும்தான் சேர்த்துவேன்.
இது நல்லா இலக்கி ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விசில் வந்துடுச்சுங்க. விசில் வந்து பாருங்கள், நம்ம ரைஸ் ரெடியாகி வந்துடுச்சு. என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, நான் கொஞ்சம் ரைஸ் ஜாஸ்தியாக எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு அந்த ரைஸுக்கு தகுந்த புதினாவும் மல்லியும் நான் ஆட் பண்ணலை. அதனால கலர் கொஞ்சம் கம்மியாகி வந்துடுச்சுங்க. இல்லைன்னா எக்ஸாக்டாக நல்லா க்ரீன் கலர்லேயே அந்த இது வரும், சாப்பாடு வரும். சரிங்களா? இனி அதை நம்ம சுட சுட நம்ம புதினா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நம்ம அது பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கங்களாம். ரொம்ப டேஸ்ட்டான புதினா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க. என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட்டு எனக்கு ரொம்பவே முக்கியம். தேங்க்யூ.